குறைந்த அரசு செலவில் அதிக பயன்பெறுதல் மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கத்தை அடைய ஒரு உன்னதமான திட்டம் உருவாக்கப்படும். அதற்கு உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் என பெயரிடப்படும். காந்தியடியுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய பெயரை நம்மளோட மாதிரி கிராமங்கள் திட்டத்துக்கு சூட்டுகிறோம். இதோட முதற்கட்டமா 10 ஊராட்சிகள்ல இந்த திட்டம் இப்போதே செயல்படுத்தப்படும். 9வதாக தொழில்துறை. தமிழ்நாடு இந்தியாவினுடைய பொருளாதார வல்லரசாக இருக்கிறது. அதற்கு எங்க இலக்கு 18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள். தமிழ்நாட்டின் ஏற்றுமதி $120 பில்லியன் உயர்ந்து உலக வணிக வரைபடத்தில் தமிழ்நாடு இடம் பிடிக்கும். மேக் இன் இந்தியா தமிழ்நாடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் உயிர் வர மாவட்டந்தோறும் நவீன தொழில் பூங்கா, ஒரு சிறப்பு தொழில் தொகுப்பு, பொது வசதி மையம் ஆகியவை அமைக்கப்படும். மின்னணுவியல் துறையில மதிப்பு கூட்டல் 5 மடங்காக அதிகரிக்கப்படும். ஐடி ஏற்றுமதி 2.5 லட்சம் கோடியிலிருந்து 6 லட்சம் கோடி ரூபாயாக 2 மடங்கு ஆக்கப்படும். ஐடி துறையில் மட்டும் 2 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஜவுளி தொழிலும் நவீனமயமாக்கப்பட்டு திருப்பூர், கரூரிலே 35,000 தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் உறுதிப்படுத்தப்படும். தமிழ் மொழிக்கென்ற ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, ஒரு லாங் லாங்குவேஜ், அது போன்ற ஒரு மாடல் உருவாக்கப்படும். 10வது கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை. நம்முடைய உயிர்வளம் காப்போம் அவை அலைகளோடு போராடி வாழக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்களை வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். கடல் கூண்டு மீன் வளர்ப்பை ஊக்குவித்து உற்பத்தியை 200 டன்னிலிருந்து 400 டன்னாக உயர்த்துவோம். மீனவ மகளிருக்காக கடல் பாசி சாகுபடியை 15,000 டன்னிலிருந்து 30,000 டன்னாக வளர்ப்போம். உள்நாட்டு மீன் உற்பத்தியை 2.67 லட்சம் டன்னாக உயர்த்துவோம். மீன் விதை உற்பத்தியை 100 கோடியிலிருந்து 200 கோடியாக இரட்டடிப்பாக்கி புதிய அரசு மீன் பண்ணைகளை நிறுவுவோம். கால்நடை எண்ணிக்கையை 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக 3 கோடியாக உயர்த்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவோம். தீவன பஞ்சம் இனி தமிழ்நாட்டில் இல்லை என 1 லட்சம் ஏக்கரில் தீவன பயிர் சாகுபடி செய்யப்படும். தற்போது தினமும் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யும் தமிழ்நாட்டை 2030க்குள்ள 4.5 கோடி லிட்டராக உயர்த்தும் இலக்கோடு முன்னேறுவோம். 11வது நகராட்சி நிர்வாகத்துறை. உட்கட்டமைப்பில உலகளவில் உயரக்கூடிய நம் நகரங்கள், அதன் அடிப்படையில் கம்ப்ளீட் ஸ்ட்ரீட்ஸ், அதாவது நடைபாதை, பச்சை மரங்கள், எழிலான சாலைகள் நகரங்கள்ல உருவாக்கப்படும். 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் நகர்ப்பகுதிகளில் 20 விழுக்காடு பசுமை பகுதிகள், பூங்காக்கள் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கழிவு நீர் முழுமையாக சேகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு 30 விழுக்காடு மறு சுழற்சி செய்யப்படும். திடக்கழிவு மேலாண்மையில புதிய மாற்றங்கள் செய்யப்படும். 2030ஆம் ஆண்டில் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் முழுமையான மழைநீர் வடிகால் அமைப்புக்கு ஏற்படுத்தப்பட்டு நகர்ப்புற நிலங்களில் குறைந்தது 3 விழுக்காடு ஸ்பாஞ்ச் சிட்டி உட்கட்டமைப்பாக மாற்றப்படும். சென்னை மற்ற அனைத்து மாநகராட்சிகளிலும் நவீன கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும். 12வதாக MSME துறை. 40,50,000 பதிவு பெற்ற MSME நிறுவனங்களுடன் நம் நாட்டில் 3வது இடம் வகிக்கக்கூடிய தமிழ்நாடு வரும் 2030ஆம் ஆண்டில் முதலிடத்தை பிடிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 2030ஆம் ஆண்டில் இந்த துறை சார்பாக 5 சிறப்பு தொழில் குழுமங்கள் அமைக்கப்படும். குறிப்பா உணவு பதப்படுத்துதல், தேங்காய் நார் உற்பத்தி பொருட்கள் போன்ற வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வெளிநாட்டு வர்த்தக கண்காட்சிகளில்
நம் MSME நிறுவனங்கள் பங்கேற்பதற்கு வழிவகைகள் செய்யப்படும். ஆண்டுதோறும் MSME நிறுவனங்களின் ஒரு மாபெரும் பன்னாட்டு தொழில் கண்காட்சி நடத்தப்படும். 13வதாக நெடுஞ்சாலைத்துறை, நவீன சாலை தொழில்நுட்பம், AI கண்காணிப்பு, இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் அந்த சிஸ்டம் ஆகியவற்றால் நம் பாலங்கள், சாலைகளின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும், விபத்துக்கள் குறைக்கப்படும். கோவில் நகரங்களுக்கும் கடலோர சுற்றுலா தலங்களுக்கும் செல்லக்கூடிய சாலைகள் மேம்படுத்தப்பட்டு உலக சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் தரத்தில் அமைக்கப்படும். 14வது கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை, நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி உற்பத்தியை பன்மடங்காக்கி அவற்றை ஏற்றுமதி செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும். GI பதிவு பெற்ற தமிழ்நாட்டின் கைத்தறி வகைகள் தேசிய மற்றும் சர்வதேச கண்காட்சிகளில் பெருமையுடன் காட்சிப்படுத்தப்படும். இவை மட்டுமல்ல, இன்னும் பல துறைகள்ல எனக்கு பல கனவுகள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கான எனது மாபெரும் தமிழ் கனவு என்ன தெரியுமா? நம்ம நாடே சமத்துவபூர்வமாக ஆகணும். எங்கும் சமூக நீதி ஒழிக்கணும், ஓங்கணும். எல்லா மாநிலங்களும் சுயாட்சி பெறணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினின் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. இது உங்க கனவு, தமிழ்நாட்டு மக்களின் கனவு. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் கண்ட கனவு. இது அனைத்தும் செயல் வடிவம் பெற மாவட்ட வாரியா தனித்தனி செயல் திட்டங்கள் வகுக்கப்படும். இது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற உறுதிமொழி. இதையெல்லாம் நனவாக்கி 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவோம். எனவே நாங்க தான் மீண்டும் வருவோம், நாங்க தான் மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம். தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.